சொல்லு. என்னாச்சுங்க? பேங்க்கு கிளம்பலையா? கிளம்பிக்கிட்டே இருக்க. நானும் வரட்டுமா? பேசாம அடங்கி இருக்கியா? ஜனனி, சொல்லு ஜனனி, ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? இல்லை சிவா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. பதில் சொல்லும்போது கொஞ்சம் பார்த்து பதில் சொல்லுங்க. மாமா பக்கத்துல தானே இருக்காரு. இல்லை, அப்பா ஏதோ ஃபோன் வந்ததுன்னு அந்த பக்கம் நின்று பேசிட்டு இருக்காரு. சொல்லு ஜனனி. சரி, நகை எடுக்க போறீங்களா? அந்த பேங்கோட சேஃப்டி லாக்கர் நம்பர், பாஸ்வேர்டு இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சேஃப்டி லாக்கர் பாஸ்வேர்டு? ஐயோ இல்லை ஜனனி, அப்போ இந்த நம்பரும் எனக்கு ஞாபகம் இல்லையே. சரி, உங்களுக்கு எந்த பேங்க்னாவது தெரியுமா? சுத்தமாக ஞாபகம் இல்லையே. எனக்கு எந்த பேங்க்னு கூட தெரியல. ஷுவரா? எதுவுமே ஞாபகம் இல்லை எனக்கு. சரி, ஓகே, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஆமா, டைரியில் எதுவும் எழுதி வச்சிருக்கீங்களா? எப்படி தெரியும் எனக்கு? டைரி எடுத்து நான் பார்க்கவே இல்லையே, பார்த்தா தானே தெரியும். சரி சிவா, இப்போ பேங்க்ல லாக்கர் நம்பர் தெரியாம நீங்க எப்படி நகையை எடுப்பீங்க? ஆமா, நீங்க மாட்டுக்கு போறீங்க. என்ன பண்றது இப்போ? வேற வழி இல்லை. இப்போ நீங்க பேங்க்கு போகாதீங்க. எப்படி ஜனனி? அப்பா வர எனக்காக வெயிட் பண்றாரு. பரவாயில்ல, தள்ளி போடுங்க, அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். நீங்க பேங்க் இப்போ போக வேண்டாம். வைக்கிறேன். பேங்க்குக்கு போக வேண்டாமா? ஏன்? இவங்க ஏதோ பிளான் பண்றாங்க. சித்தி என்ன சொன்னா சிவி? வரேன்னு சொல்லிட்டாரு. ஏதாவது போய் சமாளிக்கணும். வாங்க வாங்க. சரி, நான் போயிட்டு வரேன். சும்மா சும்மா கால் பண்ணாத, புரியுதா? ஏன்? நம்ம 2 பேரும் அப்படியே ஜோடி போட்டு போலாமே. நானும் வரேனே. ரொம்ப நல்லா இருக்கு நீ பேசுறது. ஏய் வைடி போன. சே எவ்வளோ ஒருத்தி. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. காவேரி, அப்பா. அவங்க 2 பேரும் போய் கூட்டு வசிக்கிறோம். சரிங்கப்பா. ஒன்று பண்ணலாம். இன்னைக்கு நாள் கிழமை எதுவுமே சரியில்லை. இன்னைக்கு போய் பேங்க்ல இருந்து நாம எதையும் எடுக்க வேண்டாம்னு சொல்லி சமாளிச்சிடலாம். சரிதானே? ஆமா, ஏதோ ரொம்ப முக்கியமான மீட்டிங் போல இருக்கு. நாங்க வந்தது எல்லாரும் அப்படியே அமைதியாயிட்டீங்க. என்னத்த பேசி முடிச்சிட்டீங்களா? அங்க உங்களுக்காக எல்லாருமே வெயிட்டிங். உங்களுக்காக அம்பலத்தாரே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க? நீங்க பேங்க்ல தானே இருக்கீங்க? நகையெல்லாம் எடுத்துட்டீங்களா? இதை பாருங்க, நானே கூப்பிடுவேன். அது வரைக்கும் தேவையில்லாம எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் கேட்குறீங்க? இல்ல, எனக்கு அந்த நகையெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. வேணும்னா நான் வீடியோ கால் வரவா? உங்களுக்கு சொன்னா புரியாதா? சும்மா தொண்ணு தொல்லை பண்ணாதீங்க. நானே கூப்பிடுறேன், போனை வைங்க. இது என்ன தொல்லையா? என்னோட ஆசையை தானே சொல்றேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? வாங்க. சரி போங்க, வருவாங்க, போங்க. அப்பா வராருப்பா. சரி வா, நாம போய் ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். வாங்க. என்னங்க, இன்னைக்கு ஆரம்பமே நல்லா இல்லைங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு நாள் வேற சரியில்லைங்க. அதனால நீ எதுவும் சொல்ல வேணாம். ஜனனி, என்னாச்சு மாமா?
நீ சிவாவுக்கு ஃபோன் போட்டு என்ன சொன்ன? மாமாவை சும்மா டென்ஷன் ஏத்திட்டே இருக்காதீங்க. அவர் ஏன் இப்படி பாடா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? மாமாவுக்கு அந்த அக்கறை வேற இருக்கா? அப்ப எனக்கு என் அப்பா மேல அக்கறை இல்லையா? இருந்திருந்தா என்னை விட என் கூட பேங்க் வர்றதை விட உன் பொண்டாட்டி சொன்னது முக்கியம்னு நீ இங்கே இருந்திருப்பியா? அப்பா தயவு செஞ்சு நீங்களும் இவங்கள மாதிரி எடுத்தோம் கவுத்தோம்லாம் பேசாதீங்கப்பா. என்ன நடந்தது நான் சொல்றேன்ப்பா. ஜனனி மேல தப்பே இல்லப்பா. அவ எல்லாம் நல்லதுக்கு தான் சொன்னான். சரி, நான் நீ எல்லாம் என் பிள்ளையாடா? திரும்ப திரும்ப ஜனனி மேல தப்பு இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக வெளியே கிளம்புனா போக வேணாம்னு தடுத்திருக்கா. அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. டேய், நீ எல்லாம் என் பிள்ளையா? நம்பி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ண முடியுமாடா? உண்மையெல்லாம் எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்? போடா, போய் அவ கூட சுத்திக்கிட்டு இரு. ஆசை இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு இப்படி பேராசையெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா. மாமா, உங்களுக்கு ஜனனியை பத்தி எதுவும் தெரியாது. அவளை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசாதீங்க. மீறி ஏதாவது பேசுனீங்க நான் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் மாமா. ஆமாண்டா, சும்மா இருக்காத. எல்லாத்தையும் தூக்கி உன் மலேசியாக்காரி பொண்டாட்டிக்கே கொடு. மொத்த சொத்தையும் அவளுக்கே எழுதி வச்சிரு. ஏய் அக்கா, இவருக்கு எதுவும் உரிமை இல்லல்ல. ஏங்க, நீங்க பேசாம வாங்க. அவன் எக்கேடு கெட்டாவது போகட்டும். ஜனனி இருக்காளே, இவ ஒரு ஆளு போதும், மொத்த குடும்பத்தையும் அடிச்சு சாகடிச்சிடுவா.